இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு காதல் கண்ணுல பிறந்து இதயத்துல விழுந்து மனசுல வாழ ஆரம்பிக்குது. உண்மையான காதலுக்கு பலமே இந்த கண்கள் தான். இந்த உலகம் முழுக்க வெறும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவ கண்ணு மட்டும் என்கிட்ட அமைதியா பேசும். அந்த அமைதியில என் வாழ்க்கை முழுக்க அர்த்தம் கிடைக்கும். அவ சொல்லாத வலியையும் சிரிப்புக்குள்ள மறைக்கிற ஆசையையும் நான் அவ கண்ணில் தான் கத்துக்கிட்டேன். என் வாழ்க்கை முழுக்க நான் சேர்ந்து வாழ்றதுக்கு அவளோட அந்த ஒரு ஜோடி கண்ணு போதும். காதலுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த கண்கள் தானே. இப்படி ஒரு கண்ணை பார்த்துட்டு அதுக்கு நான் கவிதை சொல்லாம இருந்தா எப்படி? உங்க கவிதையை படிச்சுதான் எனக்கு உங்களை பிடிக்கவே ஆரம்பிச்சது. உங்களுக்கு மட்டும்தான் கவிதை சொல்ல தெரியுமா? நானும் சொல்லுவேன். சொல் 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 சொல். ஒரு கவிதையே கவிதை சொல்ல போகுது. உன் கண்களில் நான் என் உலகை கண்டேன். அதில் என் பெயர் காதலாக எழுதப்பட்டிருந்தது. உன் பார்வை என் உள்ளத்தை எரித்தது. அந்த தீயில் நான் அழகாக தோற்றேன். இவங்கதான் என் ஒய்ஃப். ஆதி இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. இப்ப கோவப்பட்டு என்ன பண்றது மித்ரா? அந்த பாரதி ஜெயிச்சுட்டா, நீ தோத்துட்ட. அதான உண்மை. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கிற நந்தினி, நீ வேற இப்படி பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத. இப்படியே விட்டோம் பாரதி எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. உண்மைதான் மித்ரா. ஆனா இப்ப என்ன பண்றது? இந்த பாரதிய ஸ்பெஷலா கவனிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவன் இங்க வரவழைக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதுதான் ஒரே வழி. சொல்லுங்க மேடம். ஏய் துரை, நீ எங்க இருந்தாலும் சரி இப்ப உடனே கிளம்பி நான் சொல்ற ஹோட்டலுக்கு வா. என்ன விஷயம் மேடம்? ஏ இல்ல இப்ப சொன்னதா நீ வருவியா? அப்படி இல்ல மேடம். நான் பாரதி எல்லாருமே இங்கதான் இருக்கோம். நீங்க வந்தாதான் அந்த பாரதியை சமாளிக்க முடியும். கண்டிப்பா நான் வரேன் மேடம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆதி சாரு அங்க இருக்காருன்னு சொல்றீங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்துல என் மேல அவருக்கு சந்தேகம் இருக்குல்ல. நான் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீ சொல்ற விஷயத்த யோசிச்சுட்டு தான் நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய். இங்க யாருக்குமே உன் அடையாளம் தெரியாது. இப்ப நான் சொல்றத கேளு. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நமஸ்தே மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கெல்லாம் வேண்டாம், போங்க. மேடம், நான் தான் தோற மாறு விஷயத்துல இருக்கேன். அடையாளம் தெரியலையா? ஓ மை காட், சத்தியமா உன்னை யாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர். இப்போ உன்னோட வேலையை ஆரம்பி. அந்த பாரதிய என் பக்கமே வரவிடாம நீ தான் பாத்துக்கணும். மேடம், நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஜாலியா ஆதி சார் கூட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாரதிய நான் பாத்துக்கிறேன்.
இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஆதிக்கு மட்டும் சந்தேகம் வந்துடவே கூடாது. டோன்ட் வரி மேடம், பி ஹாப்பி. ம். ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அக்கா, பாரதி நீ வேலை செய்யற ஆபீஸ்ல துரைன்னு ஒருத்த வேலை பார்க்கறான். அவனை சாதாரணமா நினைக்காதீங்க, அவன் ரொம்ப கெட்டவன்க்கா. பாரதி இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ மாறு வருஷத்துல இந்த ஹோட்டலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஏதோ திட்டத்தோட வந்திருக்காங்கா. நீ சொல்றது எனக்கு புரியுது தவக்கல. துரை இங்க வந்திருக்கிற விஷயம் எக்காரணத்து கொண்டும் பாரதிக்கு தெரியவே கூடாது. ஏங்கா அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு. ஆதியும் பாரதியும் ஒன்னா சேர ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப போய் நம்ம பாரதி கிட்ட துரை வந்திருக்கிற விஷயத்த பத்தி சொன்னா பாரதி தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்கல்ல. அப்புறம் அவங்களால ரிலாக்ஸா இருக்கவே முடியாது. அதனால இவனை நம்ம பாத்துக்கலாம். என்ன பண்ணிடுவான்? நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. சரிதான். சரி. இப்போ முதல் ஜோடியா இங்க நம்ம முன்னாடி டான்ஸ் ஆடி அசத்த போறது டாக்டர் அருணாவும் அவங்க ஹஸ்பண்ட் பிரகாஷும் தான். சார், மேடம், சிங்கி தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ். தம்பி, சிங்கி தம்பி. எப்படி சொல்றீங்க? இதோ வரேன். எப்படி ஆடுறது? இல்ல இல்ல, ஒரே மாதிரி கூல் ஆடுங்க. ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. அதுவே போதும் நினைக்கிறேன். அப்புறம் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? ஐயோ, கூப்பிட்டு வச்சு பேசுறானே. சமாளிப்போம். நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பல நாள் ஆச்சு சாப். ஏய், என்ன நீ சிங்கு மாதிரி பேசுவேன்னு பார்த்தா சேட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஆஹா, இது சேட்டோட ஸ்லாங்கா? எதையாவது சொல்லுவோம். அது வந்து சாப் தமிழ் பேச பேச அப்படிதான் வரும். அப்படியா சொல்ற? ஆனா கொஞ்ச நேரத்துல நீ ஏதோ பிராடு பையன் நினைச்சிட்டேன். ஏன் அப்படி நினைச்சீங்க சாப்? இல்ல, ஆதி சார் கம்பெனில துரைன்னு ஒரு ஃப்ராடு பையன், பொறுக்கி பையன், திருட்டு பையன் அவன் அங்க இருக்கான். சாப், மரியாதையா பேசுங்க சாப். ஏய், அவனை பத்தி பேசினா நீ ஏன் கொந்தளிக்கிற? இல்ல இல்ல சாப், தேவையில்லாத மனுஷங்களை பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது இல்லையா? அதான். நீ சொல்றது சரிதான், ஆனா அவன் மனுஷனே கிடையாது, ஃப்ராடு பையன். இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவனாலதான் வருது. இந்த பாரு, எங்க பாரதி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனில திருடிட்டாங்கன்னு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. அது கூட அந்த துரப்பையன் பரதேசி தான் பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆஹா, அவன் நம்மள தெரிஞ்சுக்கிட்டே கலாய்க்கிறானா இல்ல தெரியாம கலாய்க்கிறானா?